அனைவருக்கும் வணக்கம். அன்னை டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் கணிதம் எப்பொழுதும் உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் ஒன்று என்பதை சொல்லி இந்த வகுப்பை இனிதே தொடங்குகின்றோம். இன்றைய 10 கணக்குகளை, இந்த வெற்றி கணக்குகளை இப்பொழுது பார்க்கலாம். இதில் முதலாவது கணக்கு, if rupees 510 be divided among A, B, C in such a way that A gets 2/3 of B, B gets 1/3 of what C gets, then their sats are respectively ரூபாய் 510 A, B, C ஆகியோரிடம் பிரிக்கப்பட்டால் A என்பது B பெறுவதில் 2/3 பங்கையும், B என்பது C பெறுவதில் 1/4 பங்கையும் பெறுகின்றனர். அவர்களின் பங்குகள் முறையே எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. ஸோ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஏ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பியோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/3 பங்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸோ பி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 பங்கு சில அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் வந்து இந்த பி எங்கிட்ட அனுப்புகிறேன். ஸோ A/B அப்படின்றது 2/3 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ A/B is equal to 2:3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை B/C இதை கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ 1/4. ஸோ B/C is equal to 1/4. ஸோ நமக்கு வழக்கமான ஒரு செட்டப் தான், நமக்கு தெரியும். A/B is equal to 2:3. ஸோ இதில் B/C வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1:4. ஸோ 1:4. ஸோ நம்ம இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா. ஸோ இப்போ அதை ஃபாலோ பண்ணுவோம். A/B/C. ஸோ 2, 3, ஸோ 12. ஸோ டோட்டல் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 2 + 3 + 12 எவ்வளோ அப்படின்னு பாருங்க, 17. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட சாட்ஸ், ஒட்டுமொத்த சாட்ஸ் தானே கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் தனித்தனியாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஏவோட சாட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 510 இன்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன 2/17. ஓகேயா அதானே? ஸோ இப்போ என்னன்னா ஒரு 17, இப்போ 317 எவ்வளோ 13 வருமா? அப்போ 60. தென் வந்து 510 இன்ட்டு 3/17 அப்படின்னு வரும். ஸோ 117, இது 317, 13 வரும். ஸோ 90. ஸோ 510 இன்ட்டு 12/17 வரும், 117, 3. ஸோ எவ்வளவு 360. ஸோ அதோட சாட்ஸ் என்ன கிடைக்கும் பாருங்க. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர், ஸோ அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60, 90, 360. இந்த அமௌண்ட் வந்து ஏக்கு வந்து 60, பிக்கு வந்து 90, சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 360. இது மாதிரி வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. இதுதான் வந்து முதல் கேள்விக்கான விடை. சரிங்களா? ரைட், குட். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். ஸோ இரண்டாவது கேள்வியை கவனிங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின், if the sum of 3 numbers is 98, if the ratio of the first to the second is 2:3 and that of the second to the third is 5:8, then the second number is அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. 3 எண்களின் கூடுதல் 98 மற்றும் இரண்டாம் எண்ணிற்கும் முதல் மற்றும் இரண்டாம் எண்ணிற்கு உள்ள விகிதம் 2:3. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றும் 2 மற்றும் மூன்றாம் எண்ணிற்குள்ள விகிதம் 5:, எண்ணில் இரண்டாம் எண் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம என்ன அப்படின்னா 3 நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 3 எண்கள் அப்படின்றது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்படி எடுத்துக்கோங்க A/B/C அப்படின்னு. ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் இதோட 3ஓட சம்மேஷன் A+B+C, ஸோ 98 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னா A/B. ஸோ அது ரெண்டுக்குள்ள நம்பர் என்ன ரேஷியோ 2:3. ஸோ ரெண்டாவது நம்பருக்கும் மூணாவது நம்பருக்குள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:8. ஸோ நம்ம இதோட டோட்டல் ரேஷியோவை பார்ப்போம். ஸோ இது பண்ணீங்கன்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 2s are 10, 5 3s are 15. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 அப்படின்னு வரும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணி பாருங்க, 3 நம்பரை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 25, 49 வரும். இங்கே வந்து 28 இருக்கு. ஸோ நான் இது வேற மாதிரி இன்னும் இது எப்படின்னா 2 டேபிளால மல்டிப்ளை பண்ணுறேன். இது 20, இது 30, இது 48, எல்லாம் காமனாக 2 டேபிளால.
ஸோ 20 30 48. ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக என்னோட ஆன்சர் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா செகண்ட் நம்பர்னு சொன்னாங்களா, அப்போ செகண்ட் நம்பர் 30 அப்படின்னு சொல்லிடுவேன். பட் எக்ஸாக்டாக சார் இது இல்லை சார் நீங்கள் நம்பரில் சார் எக்ஸாக்டாக ஃபைண்ட் பண்ணால் ஸோ இன்னொரு ஐடியா கூட சொல்லித்தரேன். ஸோ இதோட டோட்டல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்ட் எவ்வளோ அப்படின்னா 10 + 15 + 24 அப்படின்னா 49. ஸோ உங்களோட நம்பர் என்ன வேணும் அப்புறம் இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க டோட்டல் வந்து 98 கொடுத்துருக்காங்க டிவைடட் இன்ட்டு ஸோ 15 டிவைடட் பை 49. ஸோ கட் பண்ணீங்கன்னா இது 2 டைம்ஸ் வரும். ஸோ 30. ஸோ இப்படி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு நான் டேரெக்டாக இந்த மாதிரி இதோட சமேஷனை பார்த்துட்டு நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, தட்ஸ் ஆல். திஸ் இஸ் அ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். ஸோ மூன்றாவது கேள்வி முக்கியமான கேள்வி. Third question, a fraction which bears the same the ratio to 1/27 that 3/11 thus to 5/9 is equal to அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது 3/11க்கும் 5/9க்கும் இடையில் உள்ள விகிதத்திற்கு சமமான 1/27க்கான இணை பின்னம் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, ஒன்றும் நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா இந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் ரேஷியோ அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா இவங்க இதுக்கான இணை பின்னம் கேட்டிருக்காங்க. ஸோ x is to 1/27 அப்படின்னு வச்சுங்க. இது இந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் ரேஷியோ போடுங்க. ஸோ இப்போ இங்கே அடுத்து அவங்க கொடுத்த ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னா 3/11 is to 5/19. ஸோ நான் இது எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 1/1/27 is equal to 3/11 divided by 5/9. ஸோ இப்போ நான் திரும்ப இதை வந்து என்னன்னா இங்க நகட்டி விடுறேன். அப்போ நகட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. x is equal to 3/11 into 1/27 ஆயிரும். ஸோ இது வந்து ஃப்ராக்ஷன் தென் ஃப்ராக்ஷன்னால இதோட ரெசிப்ரோக்கல் 9/5 அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா போட்டுடலாம். ஓகே, இது 19 is 9, 3 9s are 27, 3 3 கேன்சல் ஆயிரும். ஸோ x is equal to 1/11 5s are 55 அப்படின்னு கிடைச்சோம். ஓகே, ஸோ இதோட அவங்க கேட்டது என்னன்னா சமான பின்னம் எது அப்படின்னு கேட்டாங்க. therefore answer the equal என்ன ரேஷியோ அதாவது ஈக்குவல் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1/55 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் தேர்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க அடுத்த கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் ஒரு போட்டியான கேள்வி. A sum of rupees 1300 is divided so amongst P, Q, R and S such that P's share divided by Q's share is equal to Q's share divided by S share. R share divided by S share is equal to 2/3. Then the P share is P ஓட ஷேர் தான் கேட்டிருக்காங்க.
ரூபாய் 1300 என்ற கூடுதல் P, Q, R மற்றும் S இடையே பிரிக்கப்படுகிறது. S இடையே பிரிக்கப்படுகிறது. அதாவது P இன் பங்கு divided by Q இன் பங்கு is equal to Q இன் பங்கு divided by R இன் பங்கு is equal to R இன் பங்கு divided by S இன் பங்கு. சரியா? Next is equal to 2/3 எனில் P இன் பங்கு என்ன? இதான் question, right? So இதான் என்னது அப்படின்னா question. So ஒன்றும் இல்லை, முதல்ல என்னன்னாக்கா இது ஒவ்வொன்றும் ஈக்குவலண்ட் தானே. ஸோ P/Q is equal to என்ன 2/3. ஸோ இது எப்படி எழுதலாம்? P/Q is equal to 2:3. ஸோ நம்ம இதை ஏதோ ஒரு காமன் டேபிளால் கட் ஆகிருக்கும் இல்லையா? அப்போ நான் என்ன எழுதுறேன்னா P வந்து 2K, Q வந்து 3K அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? இதில் ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்லை. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா Q/R அதுவும் ஈக்குவல் தான். என்ன ஈக்குவல்? 2/3. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 3 எங்கே கொண்டு வந்துருங்க, 2 எங்கே வரும், 6 மேலே கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வரும்னா 3Q divided by 2 is equal to என்ன? R. புரியுதுங்களா? அப்போ 3Q 2R. அப்போ என்னன்னா R இங்கே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். R is equal to 3Q divided by 2. ஸோ 3 into Q என்ன? 3K divided by 2. இப்போ என்ன வரும்னா 9K divided by 2 அப்படின்னு கிடைச்சிரும். சரியா? ரைட், R கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி R/S அதே சேம் ரேஷியோ தான். ஸோ இங்கே என்னன்னா அதே மாதிரி என்னன்னா இதை மேலே ஏற்றிடுங்க. இப்போ நம்ம R இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை இங்கே கீழே இறக்கிடுங்க. S அதாவது 3R divided by 2 is equal to Sன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ S என்ன வருது அப்படின்னு பாருங்க. 3 into Rோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம், ரைட்டா? ஸோ 9K divided by 2 அப்படின்னு வரும். ஸோ S is equal to 18K divided by 2. சரியா? இப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா PQR எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் பாருங்க. அவங்க கேட்டது வந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ அதாவது பார்த்தீங்கன்னா 3 9s are 27. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27K கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? ரைட், உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட சம்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன சம்மேஷன் கொடுத்துருக்குறாங்க? ஸோ P plus Q plus R plus S is equal to என்ன கொடுத்தாங்க? 1300. இப்போ என்னன்னா P 2K plus 3K, R 9K by 2 plus S 27K by 2 is equal to 1300. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே என்ன பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் கொடுத்தாச்சு. சரியா? ரைட்டு, இங்கே வந்து இங்கே 9K by 2 அப்படின்னு வருது இல்லையா? அப்போ என்னென்ன வரும்னா ஸோ 9K divided by 2. அப்போ என்ன இந்த 2 into என்ன ஆயிரும்? மல்டிபிள் ஆயிரும். ஸோ 27/K by 4 அப்படின்னு வரும். சரியா? ரைட்டு, ஸோ இப்போ என்னன்னா இது 9K by 2. ஸோ இப்போ இது வந்து 27/K into 1/2. ஸோ 27K by 4 அப்படின்னு ஆயிரும். ஸோ இது என்னன்னா 4ஆல நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா காமனாக வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ 8K, ஸோ 12K ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18K அப்படின்னு வரும். ப்ளஸ் இது 27K இஸ் ஈக்குவல் டு 1300 அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 8K ப்ளஸ் 12K ப்ளஸ் 18K ப்ளஸ் 27K எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 65K அப்படின்னு வரும். இதில் காமனாக என்ன ஆயிரும் அப்படின்னா எல்லாத்துலையும் என்ன வந்துடும்? 4 வந்துடும். ஸோ 65K டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 1300. ஸோ இந்த சைடு கொண்டு போங்க. அப்போ என்ன வரும்னா K is equal to 1300 into 4 divided by 65. 1 இது என்னது 2. ஸோ 20 into 4. K வந்து என்ன அப்படின்னா 80. K என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஷேர் கேட்டாங்க அப்படின்னா P-யோட பங்கு அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ P-ன்றது என்ன பாருங்க, P is equal to 2K. ஸோ 2 into 80 is equal to 160. 2 into 80 is equal to 160.
So therefore answer is என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 160. ஓகேயா? ரைட், this is a fourth question. ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும், கொஞ்சம் கவனமா பண்ணீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ரைட், நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா fifth question, ஐந்தாவது கேள்வி. சோ ஐந்தாவது கேள்வி என்ன அப்படின்னு பாருங்க. A and B together have rupees 1210 if 4/15 of A's amount is equal to 2/5 of B's amount. How much amount does B have? அப்படின்றதா क्वेश्चन. A மற்றும் B இருவரும் சேர்ந்து ரூபாய் 1210 வைத்துள்ளனர். 1210 வைத்துள்ளனர். A இன் 4/15 பங்கு B இன் 2/5 பங்கு சமம் எனில் B வைத்திருக்கும் தொகை எவ்வளவு? இதான் வந்து क्वेश्चन. சோ ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அழகாவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஏன்றவர் எவ்வளவு பங்கு வச்சிருக்காரு அப்படின்னா 2/5 வச்சிருக்காரு. சோ பீன்றவர் எவ்வளவு வச்சிருக்காரு அப்படின்னா, சோ ஏன்றவர் 4/15 வச்சிருக்காரு. சோ பீன்றவர் எவ்வளவு வச்சிருக்காருன்னா 2/5 அப்படின்னு வச்சிருக்காரு. சரிங்களா? ரைட். சோ பீன்றத தள்ளிடுங்க. சோ A/B அப்படின்னு ஆயிருமா? சோ A/B இங்க என்ன இருக்கு அப்படின்னா 2/5 divided by 4/15 அப்படின்னு ஆயிரும். சோ இந்த ரேஷியோ எழுதுங்க. A/B is equal to 2/5 4/15 அப்படின்னு ஆயிரும். சரிங்களா? சோ இப்போ இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சோ இப்போ A/B அப்ப 6/15 4/15. சோ 15 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 6:4. இதோட டோட்டல் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 plus 4 என்ன ஆயிரும் அப்படின்னா 10 ஆயிரும். சரிங்களா? 6 plus 4 வந்து என்ன ஆயிரும்? 10 அப்படின்னு ஆயிரும். இப்போ நமக்கு என்ன வேணும்? இது B பார்ட் தான் கேட்டிருக்காங்க. சோ Bன்றது வந்து பாத்தீங்கன்னா 4. சோ இப்போ என்னன்னா அவங்க கொடுத்த அமௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1210 இன்டு B பார்ட் 4 மொத்த பார்ட் 10. சோ 0 கட் பண்ணுங்க. சோ 4 2 are 8 4 1 is 4. So therefore அவர் வச்சிருக்கிற அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா rupees 484. This is the fifth question answer. Okay, that's all. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாவது கேள்வி அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஐந்தாவது கேள்வியோட ஆன்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். ஆறாவது கேள்வி, அருமையான கேள்வி. Two numbers are respectively 20% and 50% more than a third number. The ratio of the two numbers is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு எண்கள்
மூன்றாம் எண்ணை விட மூன்றாம் எண்ணை விட 20%, 50% என முறையே அதிகம் எனில் இரு எண்களின் விகிதம் என்ன? இரு எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இரு எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒன்னும் குழப்பிக்க வேண்டாம். ஆல்ரெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கு. ஸோ மூன்றாம் எண் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் நம்பர் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி என்ன இருக்கு அப்படின்னா இந்த எண்ணில் தான் வந்து என்ன அப்படின்னா அதுல இருக்கிற பர்சன்டேஜோட கூடுது. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா 120% அப்படின்னா பை 100 போடுவோம்னா இன்ட்டு எக்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் பண்ணீங்கன்னா 12x டிவைடட் பை 10 அப்படின்னு ஆயிடும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்னன்னா இது முதல் எண் ஃபர்ஸ்ட் நம்பர். இது செகண்ட் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ். ஸோ இது செகண்ட் நம்பர். ஸோ சைபர் கட் பண்ணீங்கன்னா 15x டிவைடட் பை 10 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அவங்க என்ன கேட்டாங்க, ரெண்டு நம்பரோட ரேஷியோ எதை வந்து வருது அப்படின்னா தேர்ட் நம்பரை வச்சு தான் வருது. ஸோ இதை வச்சு தான் வருது, கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ தேர்ஃபோர் அந்த ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் 112x divided by 10 is to 15x divided by 10 அப்படின்னு வந்துருமா? ஸோ 10 கேன்சல் ஆயிரும், x கேன்சல் ஆயிரும், 15 is to 15 வரும். ஸோ 4 2s are 12, சாரி 6 2s are 12, 5 2s are 15 அப்படின்னு ஆகும். ஸோ 6 is to 5 அப்படின்னு வரும். சரிங்களா? 6 is to 5 அப்படின்னு வரும். அதாவது சாரி 4 12, 4 3s are 12, 5 3s are 15 அப்படின்னு ஆயிடும். ரைட்டா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 12, 5 15 அப்படின்னு வரும். சரிங்களா? சரியா? 4 3s are 12, 5 3s are 15, 4 12, 5 15. So therefore answer is 4:5. 4:5. ஸோ இந்த மாதிரி என்ன டேபிளால கட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலாம். காமன் டேபிளால கட் பண்ணணும். இப்போ நான் 6th கொஸ்டினோட ஆன்சர் 4:5. ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்க 7th கொஸ்டின். தட் இஸ் வெரி 7வது கேள்வி, எளிமையான கேள்வி. Two whole numbers sum is 72 cannot be in the ratio. இரு முழு எண்களின் கூடுதல் 72 எனில் அவை எந்த விகிதத்தில் இருக்க இயலாது. சரிங்களா? இருக்க இயலாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இதுக்கு ஆப்ஷன் எழுதிடுறேன் நான், அப்போதான் உங்களுக்கு கண்டுபிடிக்கிற வசதியாக இருக்கும். 5:7, பின்றது 3:5, சின்றது 3:4, அடுத்து டி அப்படின்றது 4:5 அப்படின்னு ஆயிடும். சரிங்களா? ஸோ இது 7th கொஸ்டினுக்கான ஆப்ஷன். இப்போ நம்ம என்னன்னா அவங்க கேட்டது என்னன்னா இதோட கூடுதல் கொடுத்துட்டாங்க, பட் எந்த ரேஷியோவா இருக்காது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த இதில் அந்த 4 ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பொருந்தாத ரேஷியோ எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், சிம்பிளான விஷயம் தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இதுல என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கணும். அதாவது இதுல இந்த நம்பரை டிவைட் பண்ணணும். 72வை இதோட சம்மேஷன் பாருங்க. ஸோ இது என்னது 12, இது என்னது பாருங்க 8, இது என்ன 7, இது என்ன 9. ஸோ இந்த நம்பரை வந்து பாத்தீங்க அப்படின்னா 72 நம்பரை எது இதுல வந்து டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா அது கரெக்ட் ரேஷியோவா இருக்கும். அது மாதிரி வரலாம். சப்போஸ் டிவைட் பண்ணல அப்படின்னா அது வந்து அந்த ரேஷியோ வந்து தப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது வராது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ என்னன்னா 7 பாருங்க, 7 கட் ஆகுதான்னு பாருங்க. 7 வராது, பட் இது வரும் பாருங்க.
பாருங்க எத்தனை வருது பாருங்க, 9 8 72. இது வந்து பாத்தீங்க 8 9 72. இது 5 5 12 6 12 72 வருது. அப்ப இதுதான் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆன்சர் இஸ். காரணம் என்ன அப்படின்னா இதோட கூடுதல், இந்த விகிதத்தின் கூடுதல் வந்து என்ன அப்படின்னா வகுப்படலை. ஸோ அதனால 3:4 தான் இந்த இந்த நம்பரோட ரேஷியோவாக இருக்க இயலாது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் 8th சம். சரிங்களா, 8th சம் என்ன அப்படின்னு பாருங்க. 8வது கேள்வி. 8வது கேள்வி உங்களுக்கு எட்டி பிடிக்கக்கூடிய கேள்வியாக அமைகிறது. ஸோ ஒரு if a cotton box containing a dozen mirrors is dropped, which of the following cannot be the ratio of broken mirrors to unbroken mirrors. சரிங்களா, இதான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஒரு டஜன் கண்ணாடிகளை கொண்ட பெட்டி கீழே போடப்பட்டது. உடைந்த மற்றும் உடையாத கண்ணாடிகளுக்கான விகிதமாக இதில் எது இருக்க இயலாது. இதுவும் முக்கியமான கேள்வி. பட் இதுக்கும் நமக்கு ஆப்ஷன் தேவை. ஆப்ஷன் இருந்தால் தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ 2:1, ஆப்ஷன் பி 3:1, ஸோ ஆப்ஷன் சி 3:2, ஆப்ஷன் டி 7:5 இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இதனுடைய விகிதமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இது என்னன்னா 1 டஜன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டஜன் 12. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சம்மேஷன் வந்து 12 ஃபேக்டர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 அப்படின்னு பாருங்க. என்னது 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 6 இருக்கும், 12 இருக்கும். ஸோ இதோட சம்மேஷன் பாருங்க 3, இது 4, இது 5, இது 12. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா இது இல்லாத இது என்ன அப்படின்னு பாருங்க சி தான். ஸோ இது 5 வருது. இது வந்து 12ஆல டிவைட் ஆகாது. ஸோ இப்போ என்னன்னா இது கொஞ்சம் இந்த டஜன் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் இதில் வேற ஒன்றும் இல்லை. ஸோ லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா கரெக்டாக பண்ணிடலாம். ஓகேயா. ஸோ ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா 3:2 அப்படின்றதான் இதோடைய ஆன்சர். ஏன்னா அதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 12 ஃபேக்டர்ஸாக இருக்காது. சரிங்களா, ரைட். ஸோ திஸ் இஸ் 8th question answer. நெக்ஸ்ட் 9வது கேள்வி. 9th question. If 40% of a number, 40% of number is equal to 2/3 of another number, 2/3 of another number, what is the ratio of first number to the second number. சரிங்களா, ஒரு எண்ணின் 40%
மற்றொரு எண்ணின் 2/3 பங்கிற்கு சமம் எனில் முதல் மற்றும் இரண்டாம் எண்ணிற்கு உடைய விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒன்றும் இதுல பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ரெண்டு நம்பர் வேணா, ஒரு நம்பரோட 40% அப்படின்னா நம்பரோட 40%, ஒரு நம்பரோட 40%, இன்னொரு நம்பரோட என்ன அப்படின்னா 2/3 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2/3. ஸோ நான் என்ன பண்றேன்னா a/b இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன், இந்த b இங்க கொண்டு வந்துட்டேன், இதை இங்க கொண்டு போறேன். அப்ப 2/3 டிவைடட் பை 40/100 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது a/b ன்னு எழுதுங்க. 2/3 40 டிவைடட் பை 100. நான் என்னன்னா இந்த டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணுங்க. அப்ப இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னா a/b is equal to 200 divided by 300 is to 120 4 3 4s are 12. so 300 அப்படின்னு வரும். so 300 என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஓகேயா? so a/b என்ன அப்படின்னா இந்த மாதிரி 200 120 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஆன்சரை வந்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ 0 கட் பண்ணிருங்க. ஸோ என்ன அப்படின்னா 5 4s are 20 3 4s are 12 அப்படின்னு வரும். ஸோ therefore a/b என்ன வரும் 5:3 அப்படின்னு வரும். ஸோ அது என்னன்னா ஆன்சர், அதோட ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:3 அப்படின்னு என்னவா இருக்கும், ஆன்சரா இருக்கும். சரிங்களா? தட்ஸ் ஆல். இதுதான் வந்து 9வது கேள்விக்குரிய விடை. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கொஸ்டின், த ஃபைனல் கொஸ்டின், 10th question, the fourth proportional to என்ன அப்படின்னா 5, 8, 15 is அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நான்காம் தகவு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நான்காம் தகவு என்ன, எதுக்கு? அதாவது 5, 8 மற்றும் 15 நான்காம் தகவு என்ன? நான்காம் தகவு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை. ஸோ நான்காம் தகவு அப்படின்றத ஃபோர்த் ப்ரொபோஷனலை என்னன்னா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ஆர்டரை எடுத்துக்கோங்க. 5:8. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஈக்வாலிட்டி ஆஃப் ரேஷியோ ஃபார்மேட்டில் எடுத்துட்டீங்க. ஸோ 5/8 is equal to 15/x அப்படின்னு ஆயிடுது. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸை நான் மேலே கொண்டு வந்துடுறேன், இந்த அந்த சைடு கொண்டு போகிறேன், 8 இங்கே கொண்டு போகிறேன். ஸோ x is equal to 15 into 8 divided by 5. So 1 5 is 5, 3 5s are 15. So x is equal to 3 8s are 24 அப்படின்னு வரும். So therefore so என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா 24. இதான் வந்து இதில் நான்காம் தகவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்சராக இருக்கும். இவ்வளோதான். மொத்தம் வந்து 10 கேள்விகள், எல்லாமே அற்புதமான கேள்விகள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக இந்த வாரத்தினுடைய அனைத்து ஒவ்வொரு நாளைக்குரிய 10 கணக்குகளும் வெற்றி கணக்குகளாக நிறைவடைந்தது. தொடர்ச்சியாக பயிற்சியும் முயற்சியும் செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக உங்களுக்கான எதிர்காலம் என்ன ஆக ஆரம்பிக்கும் என்று சொன்னால் துளிர்விட ஆரம்பித்துவிடும். அதாவது நான் திரும்ப சொல்வது, நேற்றை விட இன்று நீங்கள் என்ன முயற்சி செய்திருக்கிறீர்கள், கூடுதலாக என்ன முயற்சி செய்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் தான் உங்களுடைய வெற்றியின் சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நேற்றை விட இன்று கூடுதலாக பயிற்சி செய்வதற்கு முற்படுங்கள். நிச்சயம் உங்களுக்கான வாய்ப்புகளும் வெற்றிகளும் பிரகாசமாக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் ஒரு நல்ல வெற்றி பாதையை அடைவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்போம், தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி இந்த இனிய வகுப்பை இனிதே நிறைவு செய்கின்றோம். மீண்டும் திங்கட்கிழமை உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர்கள். நன்றி, வணக்கம்.